ஹாய் வியூஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு சேனக்கறி. இது வந்து கல்யாண வீடுகளில் பரிமாறுற சேனக்கிழங்கு கறி அந்த ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து 1/2 kg வந்து சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பழைய கிழங்கு. நம்ம வந்து நார்மலாக இந்த ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பீல் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு கை அரிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து தடவிக்கோங்க. புது கிழங்கா இருந்தால் அரிக்கும், இல்லைன்னா வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட்டு இது கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோலை வந்து சீவி எடுத்துக்கலாம். தோல் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே டீப்பாகவே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கருப்பாக இருக்கவே கூடாது, நம்ம க்ளீனாகவே வந்து எடுத்துக்கணும். நான் வந்து கையில் எண்ணெயெல்லாம் தடவலை, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பழைய கிழங்கு தான், அதனால் அரிக்காது. கருணக்கிழங்கா இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம கை வந்து அரிக்கும். சேனக்கிழங்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இந்த அளவுக்கு வந்து நம்ம டீப்பாக வந்து கட் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த கரகரப்பு இருக்காது. ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்கின்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து க்யூப்ஸாக வந்து வெட்டிக்கலாம். நீங்கள் வெட்டி வெட்டி உடனே வந்து தண்ணியில் வந்து போட்டுருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கறிக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக வந்து வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் வந்து எல்லாம் வந்து க்யூப்ஸை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 to 3 times வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணாலும் இதில் மண் நிறையா இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. திருப்பி ஒரு 2 to 3 times நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி ஒரு கடாயில் வந்து நீங்கள் வந்து ஒரு 20 minutes வந்து பாயில் பண்ணணும். இது வந்து குக்கரில் வைக்கக்கூடாது. நீங்கள் குழம்பு செய்கிறதா இருந்தால் குக்கரில் வச்சா பிரச்சனை இல்லை, ஒரு விசிலில் வெந்துடும். ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து கறி செய்ய போகிறோம். கறி செஞ்சோம்னா குக்கரில் வச்சோம்னா வெந்துடும், ஆனால் வந்து அந்த ஷேப் வந்து ஹோல்ட் பண்ணாது, அப்படியே நல்லா வந்து ரொம்ப மசிஞ்சிடும், நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் நான் கடாயில் வந்து வச்சுட்டு ஒரு 20 minutes வந்து இது பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து வேக வச்சு வடிச்சிட்டேன், ஸ்ட்ரெயினரில் வடிச்சிட்டு வந்து நல்லா வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஒரு 10 minutes வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். வந்து பக்குவம் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அதோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். பட் கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கட் ஆகிருக்கும், வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கணும், கொலன்னு ஆக தேவையில்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு 17 நிமிஷம் எடுத்துச்சு. அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சியில் வந்து 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 6-7 எடுத்திருக்கேன். பெருசுனா ஒரு 4 மட்டும் போட்டால் போதும். 1/4 கப் அளவு வந்து துருவன தேங்காய். இதோட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். இது மட்டும் நல்லா வந்து ஃபைனாக வந்து பேஸ்ட்டாக, நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைனாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சேனக்கிழங்கு வந்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வந்து தண்ணி இல்லாமல் நல்லாவே ட்ரெயின் ஆகிடுச்சு. ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வறுக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு 2-3 பேட்சஸில் வந்து வறுத்து எடுத்துருவேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் போட்டுடலாம். ஆல்ரெடி இது நல்லா வெந்துருச்சு. சொன்னேன் லைட்டாக வந்து மேலே வந்து ஒரு கிறிஸ்பாக வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 minutes மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இவ்வளோ ஆயில் ஊற்றி வறுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தோசை கல் வச்சுட்டு தவாவில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கிறிஸ்பி லேயர் ஃபார்ம் ஆனால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஹை ஹீட்லேயே வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 5 minutes தான். ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம்.
நம்ம திருப்பியும் வந்து அந்த கிரேவி ஊற்றிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சு ஊற்றி திருப்பி ஆயிலெலாம் ஊற்ற வேண்டாம். அதனால் நம்ம இதை வறுத்தெடுத்ததோடு சரி. ஹை ஹீட்டில் கரெக்டாக 5 minutes வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். இன்னொரு பேட்சும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அதே கடாயை திருப்பி வந்து வச்சுக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதிலே ஊற்றிடலாம். இப்போ லைட்டாக வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் வந்து கடாயில் சேர்த்துட்டேன். இப்போ லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த கிழங்கு வந்து இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இது வேக வைக்கும்போது வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டேன், அது சொல்ல மறந்துட்டேன். அதனால் நம்ம உப்பு வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 3 minutes கொதி வரட்டும். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரட்டி விடுங்க. நான் போட்டிருக்கிற மசாலாலாம் வந்து இந்த கிழங்குல இறங்கணும். இதோட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அந்த ஃப்ளேவரும் உள்ளே இறங்கட்டும். இப்போ ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், 3 minutes ஆயிடுச்சு. நல்லா வந்து இப்படி சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். நீங்கள் என்ன அயன் கடாயில் பண்ணிங்கனாலும் நல்லா இருக்கும். டோட்டலாக ஒரு 5 minutesக்கு இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சேனை கறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வந்து டேஸ்டியான சேனைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து மீல்ஸ் சாம்பாரோட சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் கர்ட் ரைஸோட மார்னிங் வந்து லஞ்ச் கொடுத்து விடுறீங்க, அப்போயும் அது பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.